ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மனோவோட 21வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்து வந்துருங்க. அப்பதான் அந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹார்டியும் வாட்சனும் எலிசபெத் கிட்ட இருந்து கிரிவின் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்புறம் அந்த எட்வர்டும் தகப்பா கிரிவின் இங்க தான் இருக்கான், அந்த கெனித் அவனை கொன்னு போட்டுற போறான் அப்படின்னு அந்த ரிச்சர்ட்ஸுக்கு ஷாக்கு கொடுத்துருப்பான். கடைசியில நம்ம ஸ்கேர்டு கார்ட்ஸ்ல இருக்க மொத்த கும்பல வந்துட்டு ஓவனும் கிரிவின் உயிரோட இருக்கானா இல்லையான்னு கேட்டிருப்பாரு. அந்த ரிச்சர்ட்ஸும் தெரியல அப்படின்னு இருப்பான். ஹீரோவை பார்த்தா ஹீரோவும் ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு அந்த பிரசன்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கு பிளான் போட்டு இருந்திருப்பான். அப்ப அந்த கெனித் வந்து ஹீரோ அடிக்கவும் அவனோட எனர்ஜி எல்லாம் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஹீரோவும் இதுதான் அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தடோட சைடு எஃபெக்டா அப்படின்னு ஷாக் ஆயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே இதுக்கு முன்னாடி நான் அந்த மார்ஷல் எம்பரர் கூட ஃபைட் பண்ணும்போது அவரு டே அண்ட் நைட்டா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாரு. அவரை பார்த்து இந்த கண்ட்ரில பயப்படாத ஆளுங்களே இல்ல. ஆனா எவ்வளவுதான் ஃபைட் லாங்கா போனாலும் அவரு டயர்ட் ஆகிற மாதிரியே இருக்காது. இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட்னால தான் நான் அவர்கிட்ட அன்னைக்கு தோத்து போன நடந்தது இப்ப எனக்கு புரியுது அப்படின்ட்டு. மார்ஷல் எம்பரரோட பாடி ஒன்றும் ஸ்ட்ராங் இல்ல, அவரு ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் ரொம்ப நேரம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. இதை விட கிரேட்டஸ்டான டெக்னிக் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. ஈவன் என்னோட டிவைன் இன்கார்னேஷன் டெக்னிக்கை கம்பேர் பண்ணும்போது கூட இந்த அல்டிமேட் பாடி கல்டிவேஷன் மெத்தட் வேற லெவல்ல இருக்கு. பட் என்னதான் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஆப்பனண்டோட ஸ்ட்ரென்த்தை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த பவரை நம்ம கரெக்டா நம்மளோட மெரிடியன்ஸ் மூலியமா டான்டியானுக்கு கொண்டு போகணும். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றவங்களோட ஆப்பனண்ட்டும் சேம் லெவலோ அப்படி இல்ல லோ லெவல்லயோ இருந்தாங்க அப்படின்னா இந்த டெக்னிக் எஃபெக்டிவா யூஸ் ஆகும். இதுவே இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றவங்களோட அவங்களோட ஆப்பனண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்னா இதுவே கூட நமக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது என்னதான் கிரேட்டஸ்டான டெக்னிக்கா இருந்தாலும் கூட இதுக்கும் ஒரு சில லிமிடேஷன் இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அப்ப அங்க இருக்க ஒருத்தனும் நம்ம ஹீரோவை சாட்டையில் அடிச்சுட்டே டே பொடி பையிலே எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கலன்னு நினைக்கிற, ஒழுங்கா சரண்டர் ஆயிரு அப்படிங்கிறான். ஹீரோவும் இந்த சாட்டையை வச்சுக்கிறனோட பவர் லெவல் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, இது உண்மையிலேயே எனக்கு ஒரு கிரேட்டஸ்டான பவர் சோர்ஸ் தான், முடிஞ்ச அளவுக்கு அடிடா அப்படின்ட்டு. இல்ல ஒரு நிமிஷம் டே முட்டாளே, இன்னும் கொஞ்சம் சத்து போட்டு வேகமா தான் அடிடா, ஏன்டா மலமாடாட்டம் இருந்துட்டு சோத்துக்கு சத்தவனாடா அட்டாக் பண்றியா அப்படின்ட்டு. இப்போ என்னோட எனர்ஜி ரெக்கவர் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு பாக்குறான். அந்த குல்லா போட்டுட்டு இருந்த மார்ஷல் மாஸ்டரும் அவன் ரொம்பவே டஃப்பா இருக்கான். ஈவன் அவன் இவ்வளவு அடி வாங்கியுமே சின்ன சவுண்டு கூட போட கிடையாது. இவனை டார்ச்சர் பண்றதெல்லாம் வேஸ்ட் தான் போல அப்படிங்கிறாரு. அந்த ஜெர்ரியும் அவன் டஃப்பா இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா ஒரு பாயிண்ட்ல அவனுக்கு வழியே இல்லாம நம்ம காலில் விழுந்து உயிருக்காக கதறணும், அப்படி இல்லைன்னா நம்ம கிட்ட அடி வாங்கியே செத்து போனோம் அப்படின்னு சிரிக்கிறான். ஹீரோவும் அப்படிதான்டா, இன்னும் ஒரு சில அட்டாக் மட்டும் லான்ச் பண்ணேன், அப்புறம் நானு மார்ஷல் வாரியரோட தேர்டு ஸ்டாரை பிரேக் த்ரூ பண்ணிடுவேன், சீக்கிரமா இதை முடிக்கணுமே அப்படின்னு பாக்குறான். அந்த கெனித்தும் டே நிறுத்துறா அப்படின்ட்டு, டே கிரிவினே உன்னை நான் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன், ஆனா நீ ரொம்பவே டஃப்பா இருக்க, சரி ஓகே இப்போ உனக்கு ப்ரிப்பேர் பண்ண மெயின் மீலை என்ஜாய் பண்ண அப்படிங்கிறான். ஹீரோவும் நான் ஆல்ரெடி எனக்கு போதுமான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தை ரீகெயின் பண்ணிட்டேன், எப்போ வேணாலும் மார்ஷல் வாரியரோட தேர்டு ஸ்டாரை பிரேக் த்ரூ பண்ணிடலாம், ஆனா என்னோட பாடி தான் இப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு, அப்புறம் அங்க இருக்கவன் அட்லீஸ்ட் மார்ஷல் மாஸ்டரோட செகண்ட் ஸ்டார்லயாவது இருக்கணும், இவனோட பவரை பார்க்கறதுக்கு தான் ரொம்ப ஆர்வமா இருக்கான் அப்படிங்கிறான். அந்த ஜெர்ரியும் டே இங்க வாங்கடா அப்படின்னு ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு என் கையில இருக்க பவுடரு ஒருத்தனை சீக்கிரம் பைத்தியக்காரன் ஆயிரும் அப்படிங்கிறான். அப்ப அந்த பவுடரை அங்க இருக்க மூக்குல போடுறான். அவனும் ஒரு மாதிரி பண்ணிட்டு இந்த ஃபீலிங் இது இது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அவனுங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. இந்த பவுடர் வானவில்லாக்கிறது கட்டுங்குது. ஹீரோவும் இது என்னடா கன்றாவி அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த கெனித்தும் வாமிட் பண்ணிட்டு டே டே இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தெல்லாம் என் முன்னாடி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காத, போய் அவன் மேல யூஸ் பண்ணு அப்படிங்கிறான். அந்த ஜெர்ரியும் டே கிரிவினே இதுல கொஞ்சோண்டு மட்டும் நீ எடுத்துக்கோ அப்படின்ட்டு ஹீரோட்ட வரான். ஹீரோவும் இல்ல நீ வராதரா அப்படின்னு கதறிக்கிட்டு இது ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படிங்கிறான். அப்ப மார்ஷல் வாரியரோட தேர்டு ஸ்டாருக்கு பிரேக் த்ரூ பண்ணிட்டான். ஹீரோவும் என்னது நான் பிரேக் த்ரூ பண்ணிட்டேனா, ஆனா இது எப்படா நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அவனை கட்டி வச்சிருந்த கை விலங்க அவுத்துட்டு போங்கடா முட்டாள் மூதேவிங்களா அப்படின்னு அந்த ஜெர்ரி கையில இருந்த பவுடரை கொட்டி விட்டான். அது பார்த்தா அங்க பொறநாடி இருந்தவனுங்கள மேல பட்டு அவனுங்க எல்லாம் வெறியாவறானுங்க. அந்த கெனித்தும் டே ஜெர்ரி பைத்தியம் இதுக்கான ஆன்டிடோட குடுறா அப்படின்னு கத்துறான். ஜெர்ரியும் கெனித் இதுக்கு எந்த ஆன்டிடோட்டும் கிடையாது, நீ வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அந்த கெனித்தும் போங்கடா முட்டாளுங்களா உங்களை நம்மளா வேலையாவது அப்படின்ட்டு டே மார்க்கே அவனை கில் பண்ணு அப்படின்னு கத்துறான். அந்த குல்லாவும் அவனோட குல்லாவை எடுத்தா வயசான கிழமை மாதிரி இருக்கான். அவன் பேர் தான் மார்க் ஆட்டங்குது. ஹீரோவும் அந்த மார்க் அட்டாக் பண்ண வரான். மார்க்கும் டே முட்டாள் பொடி பையிலே என்ன தைரியம் இருந்தா என்ன அட்டாக் பண்ண வருவ, என்ன சாகறதுக்கு ஆசையா இருக்கா அப்படின்ட்டு சட்டையெல்லாம் கிழிச்சு போட்டு ஹல்க் மாதிரி மாறுறான். அப்ப அந்த மார்க்கும் இல்ல இல்ல இதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஷாக் ஆகிறான். பார்த்தா ஹீரோவும் யூனிவர்சல் சோல் சப்ரஷன் டீமன் மூன் அப்படிங்கிற ஒரு சோல் பிரஷர் டெக்னிக்கை யூஸ் பண்றான். அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோவோட சோல் பிரஷர்ல அந்த மார்க்கால நவர முடியாம மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். ஹீரோவும் டே மார்க்கே இந்த அட்டாக்கை வாங்கிக்கிட்டே செத்து போ அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணிட்டான். இருந்தாலுமே அந்த அட்டாக் எல்லாம்
அதெல்லாம் தாங்கிக்கிட்டு இல்ல உன்னை நான் குறைச்சு மதிப்பிட்டேன்டா குழந்தை, உங்ககிட்ட இந்த அளவுக்கு சோல் பவர் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்ட்டு இல்ல இல்ல இது இப்படி நடக்கூடாது அப்படின்னு கதறான். பார்த்தா அந்த பவுடரால பாதிக்கப்பட்ட மொத்த பேரும் அந்த கிழமை மேல பாயிறானுங்க. ஹீரோவும் என்ன கன்றாவிடா அப்படின்னு வாமிட் பண்ணிட்டு எப்படியோ போய் தொலைங்கடா அப்படின்ட்டு வெளியே வரான். அப்போ உள்ள இருந்து கதற சத்தம் மட்டும் தான் கேக்குது. ஹீரோவும் அவனோட ஸ்டோரேஜ் ரிங்ல இருந்து ட்ரெஸ் மாத்திக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிஃபைனரி யூனியனுக்கு போய் ரிவாவோட கண்டிஷனை செக் பண்ணிட்டு அவளை ஹீல் பண்ணணும் அப்படின்னு அங்கிருந்த கதவை உடைச்சிட்டு பார்த்தா அங்கிருந்த நம்ம டீம் மொத்த பேரும் ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவுமே நைடா அப்புறம் டே மாப்பிள்ளைங்களா ஆர்டி வான்சனே நீங்க என்ன இங்க பண்றீங்கன்னு கேக்குறான். வான்சனும் டே கிரிவினே நீ ஆல்ரைட்டான்னு கேக்குறான். ஹீரோவும் நானும் ஆல்ரைட் தான், எனக்கு என்ன வரப்போகுது, நீங்க எதுக்கிட்ட இங்க வந்தீங்கன்னு கேக்குறான். அப்ப உள்ள இருந்து கதற சத்தம் கேக்குது. நம்ம வான்சனும் நீ எப்ப இன்ஜூரி ஆகாம வந்த, அப்புறம் உள்ள இருந்து என்ன சத்தம் வருது அப்படின்ட்டு உள்ள போக பாக்குறான். ஹீரோவும் டே போவாதரா அப்படின்னு தடுக்க பாக்குறான். இருந்துமே அதை மீறி நம்ம வாட்சனும் உள்ள போறான். அந்த ரிச்சர்ட்ஸும் எப்படியோ கிரிவினுக்கு எதுவும் ஆகல, ஆனா எப்படி அவன் உள்ள இருந்து சின்ன காயம் கூட இல்லாம வெளியே வந்தான்னு ஷாக் ஆகுறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் இந்த யங் மேனோட ஆரா ரொம்பவே எக்ஸ்ட்ரானரியா இருக்கு, என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ட்டு நீ தான் கிரிவினா அப்புறம் அந்த பிரசன்ட்ல என்ன சத்தம் கேக்குதுன்னு கேக்குறான். நம்ம வாட்சனும் இல்ல இல்ல இது என்ன கன்றா விடா அப்படின்னு உள்ள இருந்து கதறிக்கிட்டே ஓடியாந்துட்டு வாமிட் எடுக்கிறான். அங்க இருக்கவனுங்களும் டே ஹார்டி என்னடா ஆச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. ஹீரோவும் அது அது ஒன்றும் இல்லை, கெனித் ஒரு சிலரை இன்வைட் பண்ணி உள்ள ஃபன் பண்ணிட்டு இருக்கான், அதனால நம்ம அவனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதே நல்லது அப்படிங்கிறான். ஹீரோ சொன்னதையும் மீறி அப்படி அந்த யங் மேன் உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாமேன்ட்டு போறாங்க. அடுத்த சீன்லயே அந்த கவுட்டியர்ல காட்டினா ஒரே அமைதி நிலவரமாகுது. ஹீரோவும் நான் தான் சொன்னேன் இல்லடா, ஒரு பெரிய மனுஷன் சொன்னா கேக்குறீங்களடா, அப்புறம் அந்த கெனித்தோட டேஸ்ட் நம்ம இமேஜினேஷனையும் தாண்டி இருக்கு, ஆனா இத்தனை பேரு கூட இருக்கிறது தான் நல்லதா இல்லையான்னு எனக்கு தெரியலையேங்கிறான். அங்க இருந்தவனுங்களும் அங்க பார்த்துட்டு வந்த கன்றாவி தாங்க முடியாம டே சத்த நீ வேற கம்முனுறா அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த ரிச்சர்ட்ஸும் டே கிரிவினு உள்ள என்ன கருமாந்தாண்டா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். ஹீரோவும் மிஸ்டர் ரிச்சர்ட்ஸ் உங்களோட பையன் தான் என்ன இன்வைட் பண்ணனான், நான் தான் உங்ககிட்ட இதை கேட்கணுமேங்கிறான். அந்த ரிச்சர்ட்ஸும் இல்ல கிரிவின் வெறும் 3 ஸ்டார் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் மட்டும்தான், ஆனா இவனோட ஆரா எப்படி இவ்வளவு டெரிஃபைங்கா இருக்கு, இல்ல இல்ல என்னோட சென்சஸுக்கு என்ன நடக்குது, நான் நர்வஸா இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுதா, எனக்கு உண்மையாவே எந்த ஐடியாவும் இல்ல, நீயும் என்னோட பையனும் தான் அந்த பிரசன்ட்ல இருந்தீங்க, ஆனா இப்போ நீயும் ஒரு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட இல்லாம இருக்கு, ஆனா என் பையன் நிலைமை அப்படின்னு கடுப்பாகிறாரு. நம்ம ஜான்ஸும் அப்பம் போலவே தான் பிள்ளையும் இருக்கான் அப்படிங்கிறான். ரிச்சர்ட்ஸும் டே முட்டாள் என்ன நான்சென்ஸா பேசிட்டு இருக்க, நான் ராயல் கார்டோட கமாண்டர் மார்ஷல் கிராண்ட் மாஸ்டர் இல்லத்துல இருக்கேன், என்ன தைரியம் இருந்தா என் முன்னாடியே இப்படி பேசு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் போதும் இதோட நிறுத்திக்காங்க அப்படின்ட்டு இது ஒன்றும் யாரு பெரிய மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுக்கான போட்டி இல்ல, ஸோ அப்படின்னா நீ தான் கிரிவினான்னு கேட்குறாரு. ஹீரோவும் ஸோ நீ தான் டியூல் கேஸ் ஓவனான்னு கேட்குறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் என்ன உனக்கு தெரியுமான்னு கேட்குறான். ஹீரோவும் இந்த ரிஃபைனர் யூனியனோட லீடர் கிராடல் கிராஃப்ட் அப்புறம் ஸ்கேரட் கார்ட்ஸ் கமாண்டரான நைடா பக்கத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒன்று டியூல் கேஸாக இருக்கணும் இல்லைனா ஆண்டனியா இருக்கணும், இதை கெஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் அப்படிங்கிறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் நான் ரூமர்ஸில் கேள்விப்பட்டதை விட நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க, அப்புறம் உன்னால் டிவைன் அக்குபஞ்சரை பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு கேட்குறான். ஹீரோவும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறான். டியூல் கேஸும் என்னது ட்ரை பண்ணுறியா, நம்ம ராயல் ஹைனஸ் தான் நமக்கு முக்கியம், ஆனால் நீ என்னடா கன்ஃபார்மாக சொல்லாமல் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்கிற அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஏன்னா உங்களுக்கு வேற வழி இல்லை, நான் தான் இதை ட்ரை பண்ணி ஆகணும் அப்படிங்கிறான். இதை கேட்டு அங்கிருந்தவங்களும் ஷாக் ஆகிட்டு டியூல் கேஸும் சிரிச்சுக்கிட்டே சரி ஓகே நீ ட்ரை பண்ணலாம், அதை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், ஒருவேளை நீ பிரின்சஸை மட்டும் காப்பாத்திட்ட அப்படின்னா உன்னோட ஃபியூச்சர் சேஃப் ஆயிருக்கும், இந்த கல்வாடாவில் உனக்கு தனியாக மரியாதையே கிடைக்கும், பட் ஒருவேளை நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா ராபர்ட்டோ இல்லை உன் கிராண்ட் ஃபாதரோ யார் நினைச்சாலும் உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறான். ஹீரோவும் என்னோட லைஃபை என்ன தவிர வேற யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஸோ யாரும் என்னை வந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறான். டியூல் கேஸும் இப்போ நீ என்னடா சொன்ன அப்படின்னு டென்ஷன் ஆகிறான். ஜான்ஸும் அடசத்தை கம்முன்னு இருங்கடா, சின்ன பிள்ளைங்களோட சண்டை போடுறத விட்டுட்டு நாம போய் பிரின்சஸுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போமான்னு கேட்குறான். ஹீரோவும் எலிசபெத்தை பார்த்து நீ போன டைம் என்ன ஃப்ரேம் பண்ண பார்த்த, இந்த டைம் ஒரு சிலரை கூட்டிட்டு வந்து காப்பாற்ற பார்த்துருக்க, ஓகே இப்போ எனக்கு பிரின்சஸை காப்பாற்ற உன்னோட அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்ட்டு போறான். எலிசபெத்தும் எனது நானா அப்படின்னு ஷாக் ஆகிட்டு எனக்கு எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிறா. ஹீரோவும் எனக்கு எதிர்த்து பேசினா பிடிக்காது அப்படின்ட்டு மிஸ்டர் ஓவன் எனக்கு அசிஸ்ட் பண்ண எலிசபெத்தும் நைடாவும் வேணும், அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க பே பண்ணிடணும் அப்படிங்கிறான். அந்த டியூல் கேஸ் ஓவனும் உனக்கு யாரை வேணாலும் கூப்பிட்டுக்கா, அதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பே பண்ணிடுவோம் அப்படிங்கிறாரு. நைடாவும் இந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை ஒரு சில மாஸ்டர்ஸ் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அப்புறம் எந்த ஒரு ரிஃபைனருமே இந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்றதை பார்க்குற ஒரு சான்ஸை மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஜான்ஸ் டாடும் மிஸ்டர் மிஸ்டர் வால்டன் உண்மையாவே உங்களுக்கு என்னோட அசிஸ்டன்ட் வேண்டாமான்னு கேட்குறான். ஹீரோவும் டே முட்டாளே அந்த ஜெர்ரி உன்னோட டிசபிள் தான்னு கேட்குறான். ஜான்ஸும் ஷாக் ஆகிட்டே இல்ல இல்ல கண்டிப்பா அவன் என்னோட டிசபிள் இல்ல,
இல்லை. நான் எப்போவோ அவனை எக்ஸ்பெல் பண்ணிட்டேன். இப்போ அவனை நான் கண்டுக்கிறது கூட இல்லை. மிஸ்டர் வால்டன், நான் உண்மைதான் சொல்கிறேன். என்னை தயவு செஞ்சு நம்புங்க. எனக்கு உண்மையாகவே அவனை இப்போ யாருன்னு கூட அடையாளம் தெரியல அப்படின்னு கத்துறான். அப்புறம் அந்த ரிஃபைனரியோட 4th ஃப்ளோரில் இருக்க ஐஸ் சேம்பரை காட்டுறாங்க. இது நம்ம பிரின்சஸ் ரிவா இல்லை, அவங்களோட அம்மா, இந்த கல்வாடாவோட பிரின்சஸ். அப்புறம் கைஸ், டெய்லியுமே 2 வீடியோ போட சொல்கிறீங்க. பட் எனக்கு இந்த ஒரு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. ஸோ நான் காலேஜும் போயிட்டு டெய்லியும் 2 வீடியோ போடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கைஸ். என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.